thank everyone that involved. A special mention to the research department of Tamil American College and Dr. Dharmaraj. Thank you so much. இப்போ சார் பேசின மாதிரி இந்த நூல் வந்து ஒரு நான் லீனியர் புக். நம்ம இதில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஆள் பேசியோ ஒரு 4 பேர் பேசியோ கண்டிப்பாக இதை வந்து முழுவதுமாக பேசி முடிச்சிட முடியாத ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு புக். பிகாஸ் நீங்கள் ஃபீல்டு ஆஃப் நாலேஜ்னு எடுத்தீங்கன்னா anthropology, sociology, folklore, literature, whatever என்ன field of knowledge உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஒரு சமூக சிந்தனையிலிருந்து சமய சிந்தனையிலிருந்து எல்லா விதமான டைமென்ஷன் ஆஃப் தாட்னு சொல்றது அதுவுமே எல்லாம். ஸோ ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வந்து இந்த புக்ல நம்ம இதை ஃபோக்கஸ்டாக படிக்கலாம், இதுதான் இந்த புக்கோட முன்லைன் அந்த மாதிரி அதை நம்ம கொண்டு வந்து சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த விஷயங்களை வந்து சொல்ல முடியுமோ அதை சொல்லலாங்கிற மாதிரி நான் ஒரு தொகுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல மாப் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு டேர்ம் இருக்கு. மாப் ஆட்டிடியூட்னாலே அது வந்து ஒரு பயங்கர பெசிமிஸ்டிக்கான ஐடியா. என்னன்னா அந்த கூட்டம் அந்த குழு என்ன பண்ணும்னா யாரை வேணா குத்தும், யாரை வேணா வெட்டும், என்ன வேணா பண்ணும். தனி மனிதன் எதெல்லாம் செய்யணும் செய்ய வேண்டாம்னு யோசிக்கிறானோ பயப்படுறானோ அந்த எல்லா வேலையுமே அந்த மாப் வந்து செய்யும். இந்த மாப் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அந்த வார்த்தைக்கு வந்து இருக்கு, மாப் ஆட்டிடியூட். ஆனா இங்க வந்து சாருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா அந்த ஐரோப்பிய கட்டமைப்புல சொல்லக்கூடிய அந்த மாபுங்கிறதுக்கும் தமிழ் நிலத்துல இருக்கக்கூடிய கிளர்ச்சி போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய கூட்டங்களுக்கும் மக்களுக்கும் அடிப்படை வேறுபாடு என்னன்னா அந்த மாப் ஆட்டிடியூட் இந்த மாவுக்கு கிடையாது அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கு. அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற நம்ம தமிழ் நிலத்துல வந்து ஒரு கிளர்ச்சி கூட ஒழுங்கு அமைவோடு ஒழுக்கத்தோட பல விஷயங்களுக்கு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு எந்த விதத்திலையும் யாரையும் மானபங்கப்படுத்தாத ஒரு கிளர்ச்சியாக அதை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த இம்ப்ரெஷனை கொடுத்ததே வந்து ஒரு இடத்துல நம்ம தூக்கி போய் வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான அப்ரோச். இப்போ இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தியரிஸ் இருக்கு, நிறைய கிரிட்டிக்கல் தியரிஸ் இருக்கு. இப்போ இது சொல்லியிருக்கிற ஐடியா எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஐடியாவை ஸ்டேட்மெண்ட்டோட கிரிட்டிசிசம் அது கூட லிட்ரேச்சர் இந்த மாதிரி பைலிங் அப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நமக்கு அது வந்து இன்னும் அதை பற்றின கிளாரிட்டி நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய. இப்போ நான் வந்து இந்த டாக் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தியரிஸ் தேவைப்பட்ட மாதிரி தோணுச்சு. இது சொல்றதுக்கு புக்கில் இல்லை, இந்த புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சொல்றதுக்கு. அப்புறமா அவர் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி டெசிஃபர் பண்ணி அடுத்து பழியர் பழங்குடி மக்கள் பற்றி சில தகவல்கள் இருக்கு, அதையும் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ பிரிசாட் அப்படின்னு ஒரு கிரிட்டிக் இருக்காரு. பிரான்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னா நிறைய மக்கள் உழைக்க ரெடியா இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, பயங்கர பிச்சைக்காரர்களோட கூட்டம் வந்து பயங்கர அதிகமாயிருக்கு. நிறைய மக்கள் வந்து பிச்சை, ஏன்னா சும்மா ஏதாவது பண்ணினா கூட மக்கள் பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சு ஜாலியா இருக்க முடியுது அப்படிங்கிறதுக்காக இந்த பெக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆகும்போது என்ன பண்றாங்கன்னா அதை பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவங்களெல்லாம் அப்படியே கூட்டமா கொண்டு போய்
ஜெயிலில் போட்டுருணும் அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் வந்து பெக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் ஊர் வந்து டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி வீட்டில் கொண்டு போய் போடுறாங்க. பட் என்னன்னா இன்னும் அதிகமாக பெக்கர்ஸ் வந்து உருவாகுறாங்க. காரணம் என்னன்னா அங்கே ஃப்ரீயாகவே சாப்பாடு கிடைக்கும், பெட்டிங் கூட தேவையில்லை. ஸோ பிச்சை எடுக்க கூட தேவையில்லை. பிச்சை எடுத்தாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அங்கே ஃப்ரீயாகவே சாப்பாடு கிடைக்கும். ஸோ பிச்சை எடுக்கிற வேலை கூட கிடையாது, பிச்சை எடுத்தோன்னா அரெஸ்ட் பண்ணினா அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட் அப்படின்ற மாதிரி. அப்போது கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக சிந்திக்கிறேன் என்ன செய்ய அப்படின்னு. அது செஸ் போல் மாதிரி ஆயிடுச்சு ப்ரிசன்ஸ் எல்லாம். அப்போ கவர்மெண்ட் வந்து அப்போ ரிசார்ட் ஒரு ஐடியா சொல்கிறது என்ன அப்படின்னா, the best way to punish them is to employ them. அவங்களை பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். தூக்கி ஜெயிலில் போடுறதுனால அந்த விஷயம் வந்து சால்வ் ஆக போகிறது இல்லை. அவங்களை பனிஷ் பண்ணோம் அப்படின்னா வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லா பெல்டியரோட அதே ஃப்ரெஞ்சு கிரிட்டிக் தான். அவரோட ஒரு ஐடியா என்னன்னா, இப்போ ப்ரிசனில் இருக்கிற கைதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கைதிகளில் வந்து ரொம்ப கொடூரமான கிரைமை பண்ணவங்க, ரொம்ப மோசமான கொடூரமான கிரைமை பண்ணவங்க வந்து தனிமைப்படுத்தப்படும். அவங்களோட கடைசி அந்த அவங்க ப்ரிசன்ல இருக்கிற அந்த இம்ப்ரிசன்மெண்ட் பீரியட் வந்து முடிகிற கடைசி காலத்துல தான் அவங்களுக்கு நார்மல் ப்ரிசன் ரெஜிம்னு சொல்ற அந்த மற்ற எல்லா பிரிசனர்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய அந்த வழக்கமான வாழ்க்கை முறையை அவங்களுக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாருன்னா, முழுவதுமாக தனிமைப்படுத்தணும். மனுஷங்கிட்ட இருந்தே மனிதவாடியே நம்ம அவங்களை முழுவதுமாக தனிமைப்படுத்திக்கணும். கடைசி கட்டத்துல வேணும்னா அவங்க வந்து நம்ம மனிதர்களோட மறுபடியும் பழகிவிடலாம், ஒரே செல்ல அவங்களை போடுறது அந்த மாதிரி. இப்போ இதை வச்சுதான் அந்த இருட்டறையில கொண்டு போய் அடைக்கிறது, யாரையுமே பார்க்க விடாம தனிமைப்படுத்தி வைக்கிறது அப்படின்ற அந்த இம்ப்ரிசன்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து வந்ததெல்லாம் பெல்டியரோட. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். மூணாவது வந்து ஃபூகோவோட ஹிஸ்ட்ரி ஆஃப் செக்ஷுவாலிட்டியில் ஃபூகோ வந்து என்ன பேசிக்காக அது என்டையர் 4 வால்யூம்ஸ்லேயுமே வந்து இருக்கிற பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவர், நாலேஜ் அண்ட் செக்ஷுவாலிட்டி. இது எல்லாமே அது ஒரு சர்க்கிள் தான். எதையுமே எதுக்குள்ள இருக்கோ நம்ம விடுவிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தை பற்றி பேசுறாரு. 4 புக்லையுமே அதுதான் வேற வேற கோணங்கள்ல வந்து அது பேசப்பட்டிருக்கு. இப்போ ஃபூகோவோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, மனுஷனை ஒரு கவர்மெண்ட் எதுல எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது, அவனோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை கூட கட்டுப்படுத்துது. இதுதான் ஃபூகோ ப்ரப்போஸ் பண்ணுது. அது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா, ஒரு ஒரு சிட்டிசனுக்கு வந்து 2 குழந்தை தான் நான் அனுமதிப்பேன். 2 குழந்தைக்கு மேல 3வது குழந்தை இருக்கு அப்படின்னா நீ கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்தேன்னா அந்த குழந்தைய எதுவுமே நீ ஆட் பண்ணிக்க முடியாது. லீவு, மெட்டர்னிட்டி லீவ் எதுவுமே அவைல் பண்ணிக்க முடியாது. அதாவது 3வது குழந்தையே கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒதுக்குறது. அதே மாதிரி இப்போ பர்த் ஆஃப் மெடிசன்ல கூட அதை பேசுறாரு. மெடிசன் கொண்டு வரதுல கூட கான்ட்ராசெப்ஷன் அது இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் உன்னோட செக்ஷுவல் லைஃப் கூட இருக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமா கவர்மெண்ட் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது என்னன்னா, கவர்மெண்ட் ஹஸ் ரெடியூஸ்ட் தி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் சொல்றேன். இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் மனிதன் வந்து கல்வியில் ஈடுபடணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தையே ரெடியூஸ் பண்ணி ரீப்ரொடக்ஷனுக்காக மட்டும்தான் மனிதன் வந்து அந்த கல்வியை ஈடுபடணும். அவனோட ஏன் அந்த ப்ளஷருக்கு வந்து அவனை விடலை அப்படின்னா, அந்த ப்ளஷருக்கு பழகிட்டா இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் அவன் செய்ய மாட்டான். ஸோ மனிதனை வந்து வேலை வாங்கணும். அப்போ அவனை என்ன பண்ணக்கூடாதுன்னா, கஷ்டத்துலேயே வச்சுருக்கணும், பிரச்சனையிலேயே வச்சுருக்கணும். அவன் வந்து எந்த ப்ளஷருக்கும் பழகக்கூடாது. நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம், படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போகிறோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்தோடனே குறைந்தபட்சம் இப்போ எல்லாம் வந்து 2.5 வயசுலேயே கொண்டு போய் ப்ரீகேஜின்னு சேர்த்துருவாங்க. 2.5 வயசு ஆன்வர்ட்ஸ் அந்த குழந்தை மெக்கானிக்கலாகவே வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கு ப்ளஷருக்கான அனுமதியே கிடையாது. 2.5 வயசு குழந்தை உட்காந்து டிவி பார்த்தா கூட வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவியை பார்க்குற, படிக்கிறதுக்கு இருக்கிற ஹோம்ஒர்க்கை பண்ண அப்படின்பாங்க. ஸோ 2.5 years ஆன்வர்ட்ஸே
படிக்கணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். அந்த இடத்துல எங்கேயுமே ப்ளஷருக்கான அனுமதியை கவர்மெண்ட் வந்து கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ உழைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோமா, இன்னும் சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சா தான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தேவையை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம வச்சுக்கோமே தவிர நிறைவை நோக்கி நம்ம எப்பயுமே விடாது. கவர்மெண்டோட ஒரு பாலிடிக்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை கூட கவர்மெண்ட் கர்ஃப்யூ பண்ணுது. அது நினைக்கக்கூடிய எண்ணிக்கையிலான குழந்தைகளை மட்டுமே மனிதன் வந்து பெற்றுக்கொள்ளணும். அது நினைக்கக்கூடிய வகையில தான் மனிதனுக்கு கல்வி நடக்கணும். எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் மேன், ஒரு மனிதனோட எல்லா ஆக்டிவிட்டியும் கூட கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது அப்படின்ட்டு ஃபூகோ சொல்றாரு. ஸோ இந்த 3 கான்செப்டையும் வச்சுப்போம். இது எல்லாமே வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது. இப்போ ஜல்லிக்கட்டு புத்தகத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ மாடுகளை தேர்ந்தெடுக்கும் போது ஜல்லிக்கட்டு மாடு ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா, ஜல்லிக்கட்டு மாடு வந்து பிறக்கிறது இல்லை, வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட். இது திஸ் வெரி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்லலாமான்னு தெரியல. பட் இப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பைனரி அப்போசிஷன் மாதிரியான விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இட் கேன் பி ஈக்குவல் டு, சரிங்களா சார், கேன் பி ஈக்குவல் டு சிமண்டி பூவாவோட விமன் ஆர் நாட் பார்ன் தி பிகம். பெண்கள் வந்து அப்படியே பிறக்கிறது இல்லை, அவங்க வந்து பெண்ணாக வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு. சரி, எனக்கு என்ன இந்த புக்கை படிக்கிறப்போ ஃபுல்லாக எல்லாமே அந்த மாடுகளோட ஆக்டிவிட்டி ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் என்ன பார்க்க முடியுதுன்னா, எல்லாமே மனிதனோட ஆக்டிவிட்டியோட சம்மந்தப்பட்ட விஷயமாவே அதை பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப உன்னிப்பா அதோட வாழ்க்கையை வந்து எழுதியிருக்காரு, விவரிச்சிருக்காரு. அந்த விஷயம் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு அதர் சைட் ஆஃப் காயினை இன்னும் எனக்கு பட்டதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதர் சைட் ஆஃப் காயின் ஆஃப் திஸ் புக் என்ன அப்படின்னா, இந்த காளைகளுக்கு என்னெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கோ, இந்த காளைகள் எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணப்படுதோ அதுதான் மனிதனுக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கு, மனிதனும் பொலிட்டிசைஸ் பண்ணப்படுறான் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புக்கை படிக்கும் போது வருது. அந்த அளவுக்கு ஒரு வாஸ்டா திங்க் பண்றதுக்கான கேன்வாஸ் வந்து இந்த புக்ல இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து காளைகளின் காட்டை வெளிக்கொணர்தல் அப்படின்னு மனிதன்கிட்ட விலக்கி வைக்கிறது. அது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பெட்டியோட ஐடியா. ஒரு ரொம்ப கொடூரமான தவறை செஞ்ச ஒரு மனுஷனை என்ன பண்றாங்க அப்படின்னா, தனிமைப்படுத்தி சிறையில தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ அதுல என்ன நடக்குது, இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு மனிதனை வந்து தனிமைப்படுத்தி ஒரு சிறையில வைக்கும் போது அந்த கொடூரமான குற்றம் செஞ்சவனோட மனசு வந்து இலகுது. அந்த கிரீஃப் வந்து அவனை சாஃப்ட் ஆகுது, அவனோட மைண்ட் சாஃப்ட் ஆகுது. ஆனா அதையே இந்த காளைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காளைகளை நம்ம சாஃப்ட் ஆக்கிட்டோம், அதை ஒரு சப்டியூ ஆக்கிட்டோம், பண்படுத்தி வச்சுட்டோம். இங்க கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டு விலங்கா அதை மாற்றி பண்படுத்தி வச்சுட்டோம். இது என்ன பண்ணணும், இப்ப ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள இருக்கிற காட்டை தட்டி எடுக்கணும், அதுக்குள்ள இருக்கிற காட்டை வந்து அதுக்கு நினைவுபடுத்தணும். அப்போ மனிதனுடைய வாடையே இல்லாமல், இதுல வந்து நிறைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. கிடத்துதல் அப்படிங்கிறத பத்தி, அப்புறம் மோப்ப குழையும் அனிச்சம், அதுல வர அந்த மோப்ப அப்படிங்கிற வேர்டு வந்து குழையும் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ மாடுகளை ஏன் தனிமைப்படுத்தணும், மாடுகளை வந்து மனிதர்களோட விட்டுட்டோம் அப்படின்னா மனிதர்களோட தொடுதல் வெறுமனே டச் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குழைய வச்சிருவோம். மாடுகளை வந்து மனசை இலகி குழைய வச்சிருவோம். அப்படி குறைஞ்ச மாடுகள் வந்து என்னவா, காளைகள் என்னவா ஆக முடியாதுன்னா ஜல்லிக்கட்டு காளையா ஆக முடியாது. ஸோ ஜல்லிக்கட்டு காளையா நம்ம உருவாக்கணும், வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் அதை தனிமைப்படுத்தணும், மனித வாடையே இல்லாமல் அதை தனிமைப்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான எலமெண்ட் இந்த புக்ல இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். மலை மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருக்காரு. ஆண்டிப்பட்டி கணவாய் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல பழனியப்பன் அப்படிங்கிறவர் மலை மாடுகள் வளர்க்குறாரு அப்படின்ட்டு. அதுல என்னன்னா, அந்த சார் வந்து பார்க்க போயிருக்காரு. போகும்போது இன்னைக்கு சாயங்காலம் அந்த மாடுகள் வரும். ஏன்னா அந்த மாடு ஒரு மனிதரால வளர்க்கப்படுது, ஆனா அது அந்த மனிதரோட கட்டுப்பாட்டுல இருக்காரு, மலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கு.
அது நினைச்சப்போ வரும், நினைச்சப்போ போகும், அந்த மாதிரி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சாயங்காலம் அந்த மாடு வருமா சார் பார்க்க போயிருக்காரு, இன்னைக்கு சாயங்காலம் அந்த மாடு வருமான்னு கேட்டப்போ அது வரும்னு சொல்ல முடியாது, நீங்க வேற வந்திருக்கீங்க, உங்க வாடா இருக்கு, அதனால வர்றது சந்தேகம் தான் அப்படின்னு. இப்ப எந்த அளவுக்கு மனித வாடையே அற்று போய் மனித வாடையே வேண்டாம்னு நினைக்கிற, மனித வாடை புதிய மனித வாடை இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளேயே நுழைய மாட்டேன்னு மறுக்கிற ஒரு மிருகத்தை நம்ம வந்து பழக்கி வீட்டு விலங்கா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்போ மனுஷனுக்கு ரொம்ப கேப்பபிலிட்டி அதிகம் அப்படின்னு தான் தோணுது. மனுஷன் ரொம்ப கெப்பாசிட்டி அதிகம் இருக்கிற ஒரு அனிமல் அப்படின்னு தோணுது. ஸோ மாடுகள் வந்து விலக்கி வைக்கிறதுல வந்து பண்படுத்துதல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பைனரி அப்போசிஷன்ல பண்ணக்கூடியதா இருக்கு. ஒரு மனிதனை சாஃப்டா கொடூரமான குற்றங்கள் செய்யக்கூடியவங்க சாஃப்டா மாத்திரமும் தனிமைப்படுத்துறாங்க. அதே மாதிரி சாஃப்ட் ஆக்கப்பட்ட ஒரு விலங்கை வந்து நம்ம மறுபடியும் அதோட கொடூரத்தை அதுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் அதை தனிமைப்படுத்துறாங்க. இந்த ரெண்டு விஷயங்களுமே நடக்குது. அடுத்து வந்து காளைகள், ஜல்லிக்கட்டு காளைகள் புணர்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது, அதை காஸ்ட்ரேட்டும் பண்றது இல்லை அப்படிங்கிறது. இப்போ இந்த விஷயமும் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மனிதன் மேல எப்படிப்பட்ட பவரை வந்து அதிகாரத்தை செலுத்துதோ அது மாதிரி ஃபூகோவோட அந்த பவர் கான்செப்டை தான் மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா காளைகள் மேல செலுத்துறான். காளைகள் மேல செலுத்துறது மூலமா என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அதுலயும் இந்த மாக்காளைகள், பூச்சிக்காலை மாக்காலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காலையிலேயுமே எல்லா காளைகளுக்கும் வந்து ஜல்லிக்கட்டு காளைக்கு புணர்வதற்கு அனுமதி கிடையாது, அதுக்கு காஸ்ட்ரேஷனும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்னாலும், புணர்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காளைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காளைகள்லையுமே ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா அது நோஞ்சான் காளையெல்லாம் புணர்வதற்கு அதை அனுமதிக்க முடியாது, அதை அனுமதிக்க மாட்டாங்க. மாக்காலை பூச்சிக்காலைன்னு வச்சிருக்காங்க. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பாருங்க. பேசிக்கா இந்த பவர் பாலிடிக்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த செக்ஷுவாலிட்டியில தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபூகோ சொல்றப்ப சில விஷயங்கள் படிக்கிறப்போ ரொம்ப எக்ஸாஜரேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் கூட எல்லா லேயர் ஆஃப் சொசைட்டிலையுமே ஈவன் அனிமல்ஸ்ல கூட இந்த செக்ஷுவாலிட்டி மேல இருக்கிற பவர் பாலிடிக்ஸ் தான் நிறைய விஷயங்களை தீர்மானம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாக்காலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பர்டிகுலரா ஒரு குரூப்ல இருக்கிற பசுக்கள் எல்லாத்தோடையுமே புணர்வதற்கு ஒரு காலை வச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து என்ன நடக்குது, என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. ஆக்சுவலா இது வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து சார் சொன்னது இருக்கு. என்னன்னா நேம் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூகோவோட ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியுமே இதேதான். மனுஷனுக்கும் எப்படி இது உருவாயிருக்கு, மனுஷனுக்கு இருக்கிற அந்த குலச்சின்னங்கள், மனுஷன் வந்து இந்த இன்செஸ்ட் வந்து தப்பு, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எப்படி முடிவுக்கு வந்தான், அது எப்படி விளக்குனா அப்படிங்கிறதுக்கு இருக்கிற கதையும் கூட இதுவே தான். இங்க எப்படி மாக்காளைகள் இருக்கோ அது மாதிரி மனுஷனுக்கும் வந்து ரொம்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த லட்சணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் அந்த குழுவுல இருக்க எல்லா பெண்களோடையும் புணர்வதற்கான அதிகாரத்தோட இருக்கான். மற்ற ஆண்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஈவன் அவர் பிறக்கக்கூடிய மகன்களுக்கு கூட கிடையாது. அப்ப மகன்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணோடனே அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கிறதுனால அவரை தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இன்செஸ்ட் வந்து தப்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, எல்லா கான்செப்டுமே சொல்ல போனா ரொம்ப பேரலா மனித வாழ்க்கையும் காளைகளோட வாழ்க்கையும், மனிதன் கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்படுவதும் காளைகள் கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்படுவதும் ஒரு லீனியர் அண்ட் பேரலல் லைன்ல டிராவல் ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. அது மாதிரி குலச்சின்னம் பத்தி பேசுறாரு. காளைகளை பத்தி சொல்றப்போ அதோட குலச்சின்னம், இந்த டோட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இனக்குழுக்களுக்குமான இனக்குறி குலச்சின்னம்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது காளைகள் வந்து குலச்சின்னமா இருந்திருக்கலாமா, அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு வாஸ்டான ஆந்த்ரோபாலஜிக்கல் கொஸ்டினை வந்து அட்ரஸ் பண்ணும். இப்போ காளைகள் குலச்சின்னமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, காளைகள் வந்து உணவாக பயன்படுத்தப்படுவது இல்லை. அதுல வந்து ஒரு நல்ல டெஃபினிஷன் ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னா, உணவுக்காக பயன்படுத்தப்படும் பசுக்கள் வந்து தெய்வமாகிறது, ஆனா தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் காளைகள் வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலையை சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு விவசாயத்தை கேட்டப்போ, அதை எப்படி சாப்பிட முடியாது என் தோழன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தொழிலுக்காக உழவுக்காக பயன்படுத்தப்படும் காளைகள் வந்து மனிதர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஸ்டேட்டஸ் கேட்டகரி வந்து அவ்வளோ வேரியேஷன் இருக்கு. காலை ஒரு பசு வந்து உணவளிக்கும் போது அதை தெய்வமா பார்க்கறதும், தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் போது அந்த காலை வந்து மனிதனாவே அதை பாவிக்கிறதும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து உணவுக்கு பயன்படுத்தப்படலை, காலை உணவுக்கு பயன்படுத்தப்படலை. ஆனா மாடுகள் உணவுக்கு பயன்படுத்தப்படலை. ஈவன் பழங்குடியின மக்களே மாட்டு தோலை கூட தொடமாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு குறிப்புல இருந்து எடுத்து சொல்றாரு. மாடு தோலை கூட தொடமாட்டாங்க. இப்போ மாடுகள் வந்து உணவுல இருந்து விலக்கழிக்கப்படுகிறது. இது குலச்சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகத்திற்கான இல்ல தாவரத்திற்கான இனி ஒரு மரத்திற்கான அடிப்படை கட்டுப்பாடு. ஆனா குலச்சின்னமா இருக்க முடியாதுங்கிறதுக்கான பாயிண்ட் எங்க வருது, எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா, அதை நம்ம அடிக்கடி பழகிட்டோம். ஃபெமிலியாரிட்டின்னு சொல்றாரு. ஃபெமிலியாரிட்டி நமக்கு முதல்ல இந்த குலச்சின்னமோ எந்த ஒரு விஷயமோ நமக்கு எப்ப வர அது மேல ஒரு பயபக்தி இருக்கும் அப்படின்னா தூரமா இருக்கப்போ, அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதப்போ, அது மேல நமக்கு பயம் இருக்கிறப்போ. ஆனா மாடுகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பழக்கிட்டாங்க. மாடுகளை வந்து சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை பழக்கிட்டாங்க. பழக்கினோட அது மேல இருந்த மாய பிம்பம் வந்து உடைக்கப்படுது. அது உடைஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அது பழக்கப்படுத்தப்பட்ட விஷயமானதுனால அந்த குலச்சின்னம் குலக்குறிங்கிற அந்த அந்த கட்டமைப்புக்குள்ள அதெல்லாம் வர முடியாம போயிடுது. இப்போ இதையுமே எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, பொரேமியன் ட்ரிங்க்ஸ், லக்கானோட பொரேமியன் ட்ரிங்க்ஸ் பத்தி சொல்றாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ரியல் சிம்பிள் இமேஜினரின்னு சொல்லுவாங்க. RSI, யதார்த்தம் பிம்பம் குறியீடு. இப்போ இது கொஞ்சம் அதை டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தையோட சிந்தனையில அந்த குழந்தை வந்து தொட்டில் குழந்தையா இருக்கும்போது அது யாரை பார்க்கும் அப்படின்னா அம்மா அப்பாவோட உருவத்தை பார்க்கும். பார்த்து அந்த குழந்தை கண் முழிச்சு தன்னை சுற்றி இருக்க விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை எதோ உள்வாங்கிக்குது அப்படின்னா, அம்மாவோட கண் மாதிரி நம்ம கண் இருக்கும், அப்பாவோட கை மாதிரி நம்ம கைகள் இருக்கும் அப்படின்னு பல கட்டத்துல தானே ஒரு ஒரு யதார்த்தத்துக்குள்ள போய் இப்படித்தான் நம்ம இருப்போங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கண்ணாடியை பார்க்குது. அந்த கண்ணாடியை பார்க்கறது தான் மிரர் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அந்த கண்ணாடியை பார்க்குது, கண்ணாடியில வந்து பிம்பத்தை பார்க்குது. பார்க்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பிம்பம் நம்ம யதார்த்தமா யோசிச்ச அந்த பிம்பத்துக்கு வேறுபடுது. எனக்கு நீளமான முடி அம்மா மாதிரி இருக்கும்னு நினைச்சா அப்படி இல்லை, நான் அம்மா மாதிரி புடவை கட்டிப்பேன்னு நினைச்சேன் அது இல்லை, அப்பா மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுப்பேன்னு நினைச்சேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த யதார்த்தத்தை இருந்து அது உருவாக்கின யதார்த்தத்துல இருந்து அந்த பிம்பம் வந்து அது எல்லாமே கட்டுரைக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு அந்த குறியீடுன்னு சொல்றது என்ன அப்படின்னா, தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிம்பத்துல இருந்து தனக்கான ஆளுமையை வந்து அந்த குழந்தை கட்டமைச்சிடும். இதுதான் ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டி க்ரோத் பத்தி லக்கான் சொல்ற அந்த விஷயம். இப்போ இதையே என்ன பண்றாரு அப்படின்னா, மாடுகளோட வாழ்க்கைக்கும் இந்த பொரேமியன் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம பொருத்தி சொல்ல முடியும்னா, உழைக்கும் மாடுகள் அதை வந்து நம்ம யதார்த்தம்னு வச்சுக்கலாம். இனப்பெருக்க காலைகளை வந்து நம்ம ஒரு பிம்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பசுக்களை என்ன செய்யலாம் நம்ம இமேஜினரி அப்படின்னு அந்த ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு போகலான்ற மாதிரி அது ஒரு லீனியர் லைன்ல கொண்டு வர்றது. இது எப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கையை வந்து அந்த காளைகளோட வாழ்க்கையை வந்து இலக்கண அடிப்படையில அதை சொல்ல முயற்சி பண்றாரு. இலக்கண அடிப்படையில அதோட வாழ்க்கையை வகுக்கிறார். இது ஒரு பெரிய முயற்சி, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முயற்சியா நான் பார்க்குறேன். அப்புறம் பழியர்களோட லைஃப்பை பத்தி சொல்லியிருக்கிற சாப்டர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1902ல இந்தியன் ஆன்டிக்வரி அப்படின்ற ஒரு மேகசின்ல வந்துட்டு டி பென்ஹா அப்படின்ற கிரிட்டிக்கு திருநெல்வேலி செங்கோட்டை பகுதியில் இருக்கிற பழியர்கள் பாளையம் வார் 18th செஞ்சுரியில நடந்தப்போ அவங்க
அந்த இடத்துல இருந்து பஞ்சம் அதிகம் வந்ததுனால அந்த இடத்துல இருந்து இடம் பெயர்ந்து மலைகள்ல போய் இருந்தாங்க. அவங்கதான் பலியர்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு. இப்போ பலியர் பத்தி பாத்தீங்கன்னா பலியர் பத்தின ரிசர்ச் நிறைய இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே நம்ம நிறைய படிக்க முடியும். ஆனா எதுலையுமே என்ன கிடையாது அப்படின்னா ஒரு டெஃபனிஷனோ கிளாரிட்டியோ கிடையாது. ரொம்ப டெஃபினட்டா இந்த விஷயம் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு டெஃபினிஷனோ கிளாரிட்டியோ அதுல வந்து இல்லை. ஏன்னா முதல்ல அவங்க வந்து ஒரு ஒற்றை அடையாளம் கொண்ட பழங்குடிகள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கூட்டம்னு ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. கம்ப்ளீட்டா ஒரு ஆலிகாரிக்கல் குரூப். நீங்க அதையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாடல் இங்கிலீஷ்ல வந்து காலை கூட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு வேர்ட் இருக்கு, ஆப்ஸ்டினன்சிம்பாங்க. அதாவது அடங்க மறுக்கிற விஷயத்த அந்த வார்த்தையால குறிப்பிடுவாங்க. காலைகளை கூட அடங்க மறுக்கிற ஒரு எலிமெண்டா தான் குறிப்பிடுறாங்க. இப்ப இதையே பழையர் சமூகத்துக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பழையர் சமூகம் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க அந்த குழுவுக்கு தலைவர்களே கிடையாது. அவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிற உறவு கிடையாது. யாரையும் வாழலாம். குழந்தைகள் வந்து இருக்கு, பிரிஞ்சு போகணுங்கிற நிலையில குழந்தைகள் இருக்கு அப்படின்னா குழந்தைகளை அவங்கதான் பாத்துக்கணும்னு இல்லை, அதை செவிலித்தாய் பாத்துக்குவாங்க. செவிலித்தாயுமே குழந்தைகளை கொஸ்டின் கேட்க முடியாதான். சிஸ்டம் எவ்வளோ என்ன சொல்றது இன்டெலெக்சுவல் சர்ஃபேஸ்ல இருந்து ஆப்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. குழந்தைகளை செவிலித்தாய் கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா இந்த செவிலித்தாய் கேள்வி கேட்டாங்கன்னா நான் இன்னொரு செவிலித்தாயிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்களை எந்த விதத்திலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அந்த பழையர் பழங்குடி இப்போ மற்ற பழங்குடிகள்ல இருந்து பழையர் பழங்குடி வந்து ரொம்ப வேறுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. பழையர் பழங்குடி மக்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இல்ல நீங்க இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு நடைமுறைக்குள்ள அவங்களை கொண்டு வரவே முடியாது. அவங்க வந்து அவங்க எப்படி வேணும்னாலும் இருப்பாங்க. அவங்களுக்கு தலைவர் கிடையாது, எந்த விதமான பர்டிகுலர் வாழ்க்கை முறையும் கிடையாது, வீடு கட்டி அதுலதான் இருக்கணும்னு அவங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் ட்ரேஸ் பண்றாங்க. இப்போ ட்ரேஸ் பண்ணும்போது இது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க ரீட் பண்ணுங்க. நான் 1-2 மட்டும் சொல்றேன். இப்போ ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா ட்ரிவாங்கூர் எழுவன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆண் வந்து ஒரு பழைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஏன்னா பழைய ஆண்களுக்கு வந்து அந்த எழுவனோட தோற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஒரு லாங் ட்ரேசிங் அண்ட் ரிசர்ச் வந்து அதுல இருக்கு. இது கண்டிப்பா ரீட் பண்ண வேண்டிய சாப்டர். அதுல ஒரு ஸ்டோரி வந்து ரியல் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த பழையர் வந்து ஒரு வீட்டுல பணியில் அமர்த்தப்படுறாரு, தோட்ட வேலைக்காக அமர்த்தப்படுறாரு. அந்த பழையருக்கு வந்து ஒரு மனைவி 3 குழந்தைகள் இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கைக்கும் வாய்க்கும் தான் இவங்களோட பிழைப்பை. இவங்க எப்பவுமே எதையுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற கூட்டம் கிடையாது. அப்ப இந்த கூட்டம் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யறதுக்கும் லாய்க்கு இல்லை. இவங்க வேலையே எப்படின்னா பசிச்சா ஏதாவது செய்வாங்க, எதை தேடுவாங்க, முடிஞ்சிச்சுன்னா இவங்க வேலையை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்ப இந்த பழையன் வந்து அவரோட மனைவி குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த தோட்டத்துல நான் வேலை செய்ய மாட்டேன், வா நம்ம காட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. காட்டுக்கு போயிட்டு அங்க சுத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு கிழங்கு தேன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து அங்கேயும் பஞ்சம் வந்தது. கிழங்கு தேன் சாப்பாடு எதுவுமே கிடைக்கலன்னோடனே மறுபடியும் பக்கத்து ஊர்ல போய் வேலை கேட்கறாங்க, கிடைக்கல. சரி பழைய முதலாளிகள்கிட்டே போய் நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு போறாங்க. போற வழியில ஒரு 3-4 மணி நேர நடந்து போகக்கூடிய தூரத்துல அந்த பழைய முதலாளிகளோட வீடு இருக்கு. ஆனா அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ராத்திரி என்னன்னா ஒரு பெரும் புயல் வந்தது. அந்த புயல் வந்தோடனே என்ன செய்யறாங்கன்னா ஒரு மரத்தடியில ஒரு குழந்தை, கை குழந்தை, ஒரு மரத்தடியில அவங்க எல்லாருமே தஞ்சம் அடைறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த பழியனும் 2 குழந்தைகளும் இறந்துடுறாங்க. அந்த தானும் கை குழந்தைய மாரோட அணைச்சி வச்சிருந்ததுனால அந்த குழந்தை மட்டும் தப்பிச்சிருக்கு. இந்த ஸ்டோரின்றத வந்து இப்போ இது ஒரு கதையா வெறுமனே ஒரு கதையா பார்க்க முடியாது. இந்த கதையில் இருக்கிற அடிப்படை சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த காட்டுல
அவ்வளவு பெரிய அபாயம் இருக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு தான் அந்த பழியன் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்குன்றது இல்லை. அவங்க பிறந்ததும் காடுதான், வளர்ந்ததும் காடுதான், வாழ்ந்ததும் காடுதான். காடுங்கிறது மிகுந்த அபாயம் உடையது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா கூட அவங்க சமவெளியில இருக்கிற பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. அந்த பாதுகாப்பான வாழ்க்கை மேல அவங்களுக்கு நாட்டம் இல்லை. அவங்க எவ்வளவு அபாயம் இருந்தாலும் சரி, உயிரை பணையம் வச்சு கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா காட்டுக்கு தான் போகணும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் காட்டுக்கு தான் போகணும். மனைவி மக்கள் யார் செத்தாலும் பரவாயில்ல, நான் காட்டுக்கு தான் போகணும். என் காட்டுக்கு போனாலும் ஒரு வனவிலங்கு அடிச்சு சாப்பிடவோ, பாம்பு கடிக்கவோ, பல வகையில அவங்களுக்கு அபாயம் நேர எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். இது தெரிஞ்சிருந்தாலும் கூட they choose danger. இப்போ இதை எல்லாரும் செய்வாங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஆனா பழையர் இனக்குழுவுக்கு அப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறதுல ட்ரேஸ் பண்ணி சொல்றாரு. இப்போ இதையே அந்த காளைகளுக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காளைகளை ஜல்லிக்கட்டு காளையா மாற்றும் போது அது தனக்குள்ள இருக்கிற அந்த காட்டை தட்டி எழுப்பணும். இப்ப எப்படி ஒரு பழங்குடியின மனிதனுக்கு ஊருக்குள்ள சமவெளிக்குள்ள நம்ம கூட்டிட்டு அவங்கள பண்படுத்தி தோட்ட வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கள பழக்கப்படுத்தினாலும் கூட மனசுக்குள்ள இருக்கிற காடு விடுபட மறுக்குதோ, மனசுக்குள்ள இருக்க காட்டுக்காக ஏங்கி ஒரு கட்டத்துல அந்த பணி செஞ்சுட்டு இருந்த பணியவே விட்டுட்டு குடும்பத்தோட இடம்பெயர்ந்து காட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த உணர்வு, அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய ஆதி பழங்குடிக்கு இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மனித உணர்வு எதுக்கிட்டயும் இருக்கு அப்படின்னு நம்ம அந்த புத்தகத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம்னா காளைகள்கிட்டயும் இருக்கு. அதை ஒரு சாதாரண காளையா, வீட்டு காளையா, பசுவா வளர்க்கறதுக்கும் ஜல்லிக்கட்டு காளையா மாத்துறதுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னா, அதுக்குள்ள இருக்கிற அதுக்கான ஆதி குணம், அந்த அடிப்படை குணம், அந்த விஷயத்த தட்டி எழுப்புறதுக்கு. இந்த விஷயமே ரொம்ப ஐரானிக்கான ஒரு விஷயம். மனிதனுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப அபரிதமானது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, ஒரு வைல்டா இருக்கிற அடங்க மறுக்கிற காளைய அடக்கி அதை வீட்டு விலங்கா மாத்தவும் அவனுக்கு தெரியுது. அதே சமயம் வீட்டு விலங்கா மாத்தி வச்ச ஒரு காளைய மறுபடியும் காட்டு விலங்கா மாத்தவும் அவனுக்கு தெரியுது. இப்போ கொம்புகள் பயன்படாம இருக்க கொம்புகளை மண்ணை கிளற வைக்கிறது, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காளையை பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டு காளையை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும்.